இன்று மிகவும் பேசுபொருளாக இருப்பது தமிழக வெற்றியக் கழகத்தின் தலைவர் விஜயின் மனைவி அவர்கள் விவாகரத்து வேண்டுமென்றும் அதற்குண்டான காரணம் திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு ஒரு நடிகையோடு இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அது யார் என்ற பெயரை அவர் குறிப்பிடவில்லை. பொதுவெளியில் மிகவும் நல்ல ஒரு பெண்மணியாக அவர் நற்செயலை செய்திருக்கிறார். எதற்காக இந்த விஷயத்தை பேசுகிறோம் என்றால், எங்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைவரை பற்றி தாவேகா தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், பொது மேடைகளில் கூட அவர்களை சீமான் அவர்களை ஒரு பாலியல் குற்றவாளியாக சித்தரித்து பரப்புரை செய்கிறார்கள். அது எந்த அளவுக்கு மோசமானது என்பதை இப்பொழுது அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இது என்ன சொல்வது, ஒருவர் காயப்பட்டிருக்கும் பொழுது குத்தி காட்டுவதாக சொல்லப்படவில்லை. இருந்தாலும் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியலாக்குவது தவறு என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது கூட யூடியூப் தளத்தில் அதை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள். தலைவரின் தனிப்பட்ட வாழ்க்கை யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது, இது அவருடைய சொந்த விவகாரம் என்று. தங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவளுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற கதையாக இருக்கக்கூடாது. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் 1000 விஷயங்கள் இருக்கும். அவற்றை எடுத்து கொண்டு வந்து அரசியலாக்கி அவர்களின் பெயர்களை கெடுக்கக்கூடாது. அதை நாம் தமிழர் கட்சிகள் ஒருபோதும் செய்யாது. இருப்பினும் இந்த பதிவை செய்ய வேண்டியது கட்டாயம். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், விசிறிகள், யூடியூப் தள நிர்வாகிகள், ஃபேஸ்புக் தள நிர்வாகிகள் மற்றும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவர்கள் அனைவரும் மற்றவர்களின் அந்தரங்க வாழ்க்கையை பொதுவெளியில் பேசுவதை தவிர்த்து அடக்க ஒடுக்கமாக இருக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.